நான் அதை வேணா அரைச்சிட்டு வந்துட்டுமா? கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டம் அவசரப்படாத அப்படின்ற அதேதான் நான் சொல்ல வந்தேன். கரெக்டா நானே சொல்லிட்டேன். அம்மாவும் நானும்னு சொன்னதுனால அம்மா தான் பண்ணணும். அதான் அந்த அம்மா தான் கண்ட்ரோல் ஃப்ரீக்ன்றேன். அந்த மாத்துல கொட்டு ரசம் அதெல்லாம் பண்ணுவாள். அப்படியே வெறும் கிள்ளி போட்டு, ஆனா அது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். அதுவும் சொல்லணும். அது சில பேர் கை தான் ஒரு மனம் இருக்கும்பா. ஆமா, என் கையில இது வந்து கும்பகோணம் கோத்சு. ஓகே, கோத்சு. சிதம்பரம் இஸ் கோஸ்து. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். எட்டவமது குட்டவரம் இடி இடிப்பது மாயவரம், மாயவரம் ஸ்டேஷனிலே மணி அடிப்பது நாங்கள், கும்பகோணம் ஸ்டேஷனிலே கும்மி அடிப்பது நாங்கள். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும் தெரியுமா ராகேஷ்? தெரிஞ்சிருக்கும்ன்ற டெஃபினட்டா. அந்த காய் ஆடுறப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஆடாட்டாக்கா யூ ஆர் நாட் there in the you are not fit to be in that game. to be in the game. இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒன்னு ரெண்டு. இப்போ நான் பாட சொன்னா இந்த வீடியோ மொத்தம் அதுக்கு போயிடும். அது பட் நீ சொல்றது என்ன கேம்? அந்த ஆலா, அந்த 7 கல்லும்பாளே, அதுக்கு வந்து அரளி விதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருப்போம். கழக்கொடிக்காய், அது வெள்ளியில வேற பண்ணி தருவா கழக்கொடிக்காலாம். அப்படி போடு. இது எதுக்கு இந்த பாட்டு வந்ததுனாக்க, இன்னைக்கு கும்பகோணம் ஸ்பெஷல் ஒண்ணு, கும்பகோணம் கொத்சு ஐ எம் மேக்கிங். அடிஷக்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த பாட்டு, of course I am so close to மாயவரம் and கும்பகோணம். போடு, நைஸா விட்டுட்டே நடுவுல கும்பகோணத்தை சேர்த்துட்டு, இல்லட்டா 1000 ஆனாலும் மாயவரம் ஆகாது, 1000 ஆனாலும் அதுதான். இருந்தாலும் தஞ்சாவூர்னாக்கா அதெல்லாம் வருது இல்லையா? ஓஹோ, கும்பகோணம் சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ். காவிரி தீரம்ன்றவே உடனே தீரம் டெஃபினட்டா. இந்த மாசம் அதுவும் ஐப்பசி மாசம், துலா மாசம், அத்தனை ஊர் தண்ணிலையும் காவேரி தான் இருக்கா. கரெக்ட், எல்லாரும் அதுதான். சரி, சோ இது கும்பகோணம். கரெக்ட்டா மெஷர்மென்ட் சொல்லுங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலா கத்திரிக்காய் நல்ல இந்த கத்திரிக்காய் பாரு எவ்வளவு அழகா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. யார் கட் பண்ணா? நீ தான் பண்ணின. இதோட போடுறது வந்து கொண்டக்கடலை. எவ்வளவு கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ, மேபி 1/2 கிலோ கிடையாது, இட்ஸ் 1/4 கிலோக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும். இதை பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, இவ்வளோ நெட்டு இருக்கு. இட்ஸ் நாட் ஸோ. மேபி ஒரு 300 கிராம்ஸ் வச்சுக்கோ நீ. சரி. அதே மாதிரி இது வந்து ஒரு குட்டி அழாக்கு மூக்கு கடலை 100 கிராம்ஸ். அது வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். சரி. அதே மாதிரி 100 கிராம்ஸ் வந்து பாசிப்பருப்பு, அதுவும் ஊற வச்சு வேக வச்சிருக்கேன். சரி. அப்புறம் வறுத்துக்கிறதுக்கு தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு அதுல பாதி, 5-6 வெத்த மிளகாய், இதெல்லாம் அது கடைசியில வறுக்கிறப்போ லாஸ்ட் கருவேப்பிலை. சரி. அப்புறம் யூ நீடட் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தென் வெங்காயம் போடுறேன் இதுல. ஓகே. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சின்னதா, பச்சை மிளகா, தென் ஒரு 2-3 தக்காளி. ஓகே. இது எல்லாத்தையும் தென் கடைசியில பத்தியா வெல்லம் போடணும் இதுக்கு. That's what your final touch. Very good. So many people don't get confused that இது வந்து சிதம்பரம் கோஸ்து கிடையாது. இது வந்து கும்பகோணம் கோத்சு. Okay, கோத்சு. சிதம்பரம் is கோஸ்து. இது வந்து they make it so much with ரவா தோசை கடப்பா, ரவா தோசை கோத்சு, இந்த கும்பகோணம் கோத்சு. and also it goes well with அரிசி உப்புமா. அப்படி போடு, அந்த காந்தலோட. கரெக்ட். அரிசி உப்புமா நம்மாத்துல பண்றது சோ டிஃபரெண்ட், அது பண்றது இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். ஓகே. சோ முதல்ல நம்ம வறுத்துக்கிறதுக்கு we can add do that. Fine. என்ன யூஸ் பண்ணிக்கிற? oil, any medium, whatever you are. சரி. இதுக்கு ஒண்ணு கவனிச்சா ராகேஷ்? புளியும் கிடையாது, பெருங்காயமும் கிடையாது. ஓ, வெரி இன்ட்ரஸ்டிங். ஆமா. புளி வந்து வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். it's not a must. பட் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணா அந்த புளிப்பு வந்துரும். தனியா போடுறேன் பாரு. அதுவும் இது வந்து இந்த பச்சை தனியாவுல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் வாசனை. இது வந்து இந்த பிரவுன் தனியா 2 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு அண்ட் வெத்த மிளகாய். கடலைப்பருப்பு எவ்வளவு? 1 டேபிள் ஸ்பூன் சொன்னீங்க. 1 டேபிள். வெரி நைஸ். வேற என்ன இருக்கு வறுத்துக்கிறதுக்கு? அப்புறம் வறுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா அந்த செவக்க வறுத்துக்கணும். செவக்கன இல்ல, கரெக்டா இருக்கணும். இந்த வாசனை வருது பாரு உனக்கு. நிறைய வாசனை. பாத்துட்டு இருக்கிற வளைக்கு எப்படிமா வாசனை? இல்லடா, உனக்கு சொன்னேன். எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோ வச்சுக்கோ. கடைசியில வந்து you add little கருவேப்பிலை. ஓகே. ஒரு ஆர்க் அதானே? கரெக்ட். ஆக்சுவலா அப்படி உருவி அப்படி போடணும், அப்படி கரெக்டா. இப்போ இந்த ஷூட்லயே அப்ப இந்த ஏன்னா நல்ல கடாய் பாரு இது. இந்த சில கடாய், யாரோட கடாய்?
இது உன்னோடது தான் இல்லைங்கிற, பட் நம்ம ஆத்துல இத்தனை நாள் இருக்கு, இன்னும் கூட இருக்கு பாரு. இன்ஃபேக்ட் நான் அதை காமிச்சாக்க நீ ஓடிடுவேன். பட் அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அது என்ன பண்ணாலும் அது அது என்ன சொல்றது, so close to my heart. சோ இது வறுத்து இப்ப கூல் டவுன் பண்ணிட்டு நல்லா பொடி பண்ணிக்கணுமா? அதுக்கு இப்ப கொத்சுக்கு we'll start preparing for that. Very good. இது வந்து பொடியா பேஸ்டா? Paste. Oh, paste. Okay. வச்சிட்டு I add the same oil for that. Okay. இது என்ன அதே எண்ணெய் தான்? any oil whatever it is. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது கடைசில. ஓஹோ. நான் அதை வேணா அரைச்சு வந்துட்டுமா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம்? கூல் டவுன் ஆட்டும். அவசரப்படாத அப்படின்ற. அதேதான் நான் சொல்ல வந்தேன். கரெக்ட்டா நானே சொல்லிட்டேன். ஆமா. இதுக்கெல்லாம் ராகேஷ் சமையலுக்குலாமே you need patience. ஓஹோ அப்படியே பின்ன அடடடடட புதுசா இருக்கு எனக்கு. நீ ஒன்றும் இல்லை, கேக் பண்ணுற அவசரம் பண்ணாக்கா அது தீஞ்சு போயிடும். அவ்வளோதான். அப்புறம் தீசல் கேக்கு தான் எல்லாருக்கும் கொடுப்பேன். இதை பாரு, இது வந்து கடுகு. இன்னும் கொஞ்சம் போடுறேன். போடு. ஆனாலும் உங்காத்து ஸ்பூன் என்ன நம்ம சொட்டு மருந்து மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேம்மா, சும்மா நோட்ட சொல்லாத. சொல்லலை. உளுந்து. ஆமாம், உளுந்து, கடலைப்பருப்பு. உளுந்து தாராளமாக போடணும். அது தாராளமாக போட செவிடா போயிடும் காது. கடலைப்பருப்பு போட்டியா? எங்க அந்த கரண்டி? ஆஹா எப்படி போட்டிருக்கேன் பாரு. ஆஹா. அப்புறம் பாரு, ஜாகிரதை, மூஞ்சில் தெளிக்க போறது. பச்சை மிளகா. ஆமா, அது நல்லா பெரட்டு, அது ஒரு வாசனை வரும் அது. அப்புறம் பாரு, சின்ன இது வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ரெகுலர் வெங்காயம் தான். ஓகே, இதுல கொஞ்சம் உப்பு போடுறேன், டக்குன்னு வதங்கும். கொஞ்சமா போடு. இது போட்டு அதானே பார்த்தேன், போட விட மாட்டியே. கண்ட்ரோல் ஃப்ரீக் மணி. கண்ட்ரோல் ஃப்ரீக் இல்ல, அம்மாவும் நானும்னு சொன்னதுனால அம்மா தான் பண்ணணும். அதான் அந்த அம்மா தான் கண்ட்ரோல் ஃப்ரீக்ன்றேன். இத பத்தியா? இதோடயே யூ கேன் ஆட் தக்காளி. இரு, வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம், கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இப்போ ராகேஷ், ஆஹா இப்படி நல்லா வதங்கி இருக்கு. எப்படி வதக்கிருக்கேன் பாரு. எல்லாம் எப்படி வதக்கிருக்கேன் பாரு. பாரு, அதை நல்லா அரைச்சுன்னு வந்துட்டேன். அந்த வரத்தை அரைச்சு வச்சது, அந்த பேஸ்ட். இந்த ஸ்டைல் மிக்ஸிலாம் உனக்கு தான்ப்பா தெரியும். இப்போ வந்து இதுல கத்திரிக்காவை ஆட் பண்ணலாம். போடப்படும் இந்த கத்திரிக்காய். இது பாரு, இதுக்கு நீ பேரே சொல்லல. ரயில் கத்திரிக்காய். அத சொல்லணும். ஆமா, இந்த கத்திரிக்காயே ரயில். நான் நினைக்கிறேன், எனக்கு முன்னெல்லாம் வந்து இதுல ட்ரெயின்ல போறப்பெல்லாம் அங்கெல்லாம் ஒருவேளை சைட்ல எல்லாம் வளர்ந்துருக்குமோ. தஞ்சாவூர் ரயில் கத்திரிக்காய். ஆமா, ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த மாதிரி ஆனா டேஸ்ட் இன்னமும் யூ டோன்ட் கெட் இட் எனிவேர். கரெக்ட், அன்பேரலல்ட். கரெக்ட். இதுல வந்து கொஞ்சம் யூ ஆட் வாட்டர். உப்பு முதல்ல ஆட் பண்ணதுதான். இப்ப போட போறேன். முதல்ல கொஞ்சம் தானே போட்டேன். ஆமா, இப்ப இது பாரு, இப்ப மூடி வைக்கிறேன். இது உப்பு கொஞ்சம் போட்டுமா? இல்ல, பாசி பருப்பு போடுறேன், அது அப்புறம் போடும், அவசரப்படாத. சோ இது நீ இப்ப கத்திரிக்காய் போட்ட உடனே அதோட அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் விடும் இல்லையா? கொஞ்சம் வேணா உப்பு போடட்டுமா? உப்பு இல்ல, நீ கடைசியில ஒரு வழியா போட்டுக்கலாம். நீ விட்டுடு. கொஞ்சம் போடுறேன், நீ குசு இருக்கு. கை வச்சு உன்னால சும்மா இருக்க முடியல ராகேஷ். அதனால உப்பு தூக்கி நாளையில அங்க வச்சிட போறேன். அதான் பண்ண போறேன். மூடிட்டு let it cook a bit, then we add பாசி பருப்பு போடு. ஆமா, அப்புறம் கடைசியில we can add salt எல்லாம். and that paste. கரெக்ட், அதுதான். அது கடைசியில வெல்லம். that is the finale. அதான். சரி, அண்ணா குக் ஆயிருக்குமா கத்திரிக்காய்? பாத்தியா? இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் லேசா உடைஞ்சு அந்த விதையெல்லாம் கூட அப்படி வரும். ஆமா, that's all you know, that's identification. ஆமா ஆமா, மச்சி காப்பாத். உப்பு வேணும், அதெல்லாம் போடலாம். இப்போ அடுத்தது எது போடணும் பாரு? கொண்டக்கடலை. கொண்டக்கடலை, தட் இஸ் த மெயின் திங் இந்த கொத்சுக்கு. அண்ணா உப்பு போட்டு திட்டமா உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஓகே. அண்ட் ஆல்சோ பாசி பருப்பு. ஓடு சக்க. ஆமா, இது என்ன கொஞ்சம் சாம்பார் மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருக்குமா இல்ல நல்ல திக்கா இருக்குமா? சாதாரண கொத்சுலாம் நம்ம பண்ணறது எப்படி இருக்கும்? ரொம்பவும் தண்ணியா இருக்காது, ரொம்பவும் இருக்காது, அப்படி. ஓகே. பாரு, இப்போ you add some more water. ஓகே, நான் ஆட் பண்ணலாம் தண்ணி. அவ்வளவுதான். வேணா நீ முதல்ல இது, ஏன்னா நம்ம இது அரைச்சது வேற ஆட் பண்ணோம் இல்லையா? அதனால இதை கொஞ்சம் கொதிக்கட்டும். ரைட், அதுலயும் பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் திக்கன் ஆகும். சோ எனக்கு தெரிஞ்சு நீ இன்னுமே கொஞ்சம் தண்ணி பண்ணி விடலாம். வரா, என்ன அவசரம் அப்படின்ற? என்ன அவசரம் உனக்கு தான்? பறக்காம அவசரம். பறக்காம இந்த மாதிரி இருக்கவே கூடாது. நோ, that's not bad, especially when you cook should be really calm. ஓகே.
அவசர சமையல்னு அது வேற இருக்கு. ஓஹோ. அந்த நம்ம மாத்துல கொட்டு ரசம் அதெல்லாம் பண்ணுவாளே, அப்படியே வெறும் கிள்ளி போட்டு, ஆனா அது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். அதுவும் சொல்லணும், அது பண்றது ஒரு ஆர்ட். ஈஸின்னா கூட அது சில பேர் கைதான் ஒரு மனம் இருக்கும்பா. ஆமா, என் கையில அரைச்சுன்னு வந்திருக்கேன் பாரு உனக்கு. அது பத்தியா இது வந்து ரொம்ப ஃபைனும் இல்ல ராகேஷ். பாரு கொஞ்சம் இந்த கொரகொரப்பு இருக்கு பாரு இதுல. ஆமா, எல்லாமே இந்த முழுக்கட்டின்னு அரைக்க கூடாது. ஓ, கரெக்டா அந்த ஒரு கொஞ்சம் ஒரு கொரகொரப்பு இருக்கணும். பாரு இப்ப வந்து டேஸ்ட் அது கொஞ்சோண்டு உமாச்சி காப்பாத் சொல்லிட்டு, உமாச்சி காப்பாத் கையால மீண்டு வா. இப்ப பாரு, இப்போ உப்பு போட்டா உப்பு போட்டாதான் இது போட்டா அதுல பாதி போடு. போதும் 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 போதும். இல்ல இப்ப இன்னும் கொஞ்சம் எலும்பி ஊத்தணும் அதுல இருந்து. அத சொல்லு. பின்ன அதுலதான் இருக்கு வாசனை. இவர் சொல்லுவாருன்னு சொல்லுவியே, மவுண்ட் பேட்டன் மணி. கரெக்ட், வெரி நைஸ். இது இன்னும் கூட தளத்தணும், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தளத்திக்கலாம். நல்லாவே பண்ணலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி இருக்கும் அது. இது மொத்தத்துக்கும் கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் தண்ணி செலவழிஞ்சிருக்கும். அப்படி போடு, எல்லாமே சேர்த்து எல்லாம் எவ்ரிதிங் இன்க்ளூடட். இப்போ வந்து இப்பதான் ஃபைனலா நம்ம இவரை போடணும். துளி ஊண்டு வெல்லம் அந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஆமா, see இந்த கத்திரிக்காய் நன்னா மசிஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தேன்னா தெரியுங்க. பாரு கிட்டக்க பாரு, அது ரொம்பவும் மையவும் இல்ல. இது பாரு, இப்போ உனக்கு பிடிக்காது, பட் ஸ்டில் இதுக்கு இட்ஸ் a must. பட் சபாஷ், போட்டுடு, பரவாயில்ல, எடுத்து வச்சுட்ட, போட்டுடு. என்ன பண்றது உனக்கு பிடிக்கல, என்ன பண்றது? அதான் இது உப்பு சரியாக்கானே. ஒரு இந்த இதுல வச்சு பாரு கொஞ்சம். இந்த இதை போட்டுட்டுமா? போட்டுடு, வெல்லம் போடலாம், தாராளமா போடலாம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இதுக்கு மைல்டா தான் இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, பட் இது யூ கேன் ஆட் லிட்டில் மோர் வாட்டர் பிகாஸ் அந்த பாசி பருப்பு இன்னும் வேகும், கடலை எல்லாம் இறுகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆமா ஆமா ஆமா. வெரி குட். இப்போ நான் டேஸ்ட் பண்ணட்டுமா? டேஸ்ட் பண்ணி இப்ப கடைசியில பாரு ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய். இது பாரு, இவ்வளவுதான், கொஞ்சம் தான், ஜஸ்ட் an atom. போடு, அவ்வளவுதான். That's it, and your Kumbakonam Gothsu is ready and ready for குழந்தை to taste. வர மச்சி காப்பாத், எல்லாரும் நன்னா இருக்கணும். தேங்காய் வாசனை பிரமாதமா இருக்குமா? இது அரிசி உப்புமாவோட சாப்பிட்டா கரெக்ட். சரியா இருக்கா? ஆஹா, இதுல அந்த நாட்டு தக்காளி யூஸ் பண்ணதுனால நல்ல ஒரு நேச்சுரல் அந்த புளிப்பு, அந்த பேஸ்ட், நம்ம தனியா அப்புறம் அந்த பருப்பு எல்லாம் வச்சு அரைச்ச பேஸ்ட், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் முக்கியமா கடலை வெல்லம் ஆட் பண்ணது, வெல்லம் and also the மூக்குக்கடலை, கொண்டைக்கடலை, அது டெக்ஸ்சரலி இட்ஸ் டிஃபரண்ட். எஸ், அது மெயினா you should use only black one, not that white one. ஒயிட் போடக்கூடாது. இதுக்கு வந்து இதுக்கு இன்ஹெரண்டா ஒரு வாசனை இருக்கு. ஆமா, ஆக்சுவலி இது நீ இந்த கொத்தமல்லி and தேங்காய் எண்ணெய் சேர்ந்து ஆட் பண்ணது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதான் சொன்னேன். ஆமா, நீ பிடிக்கலங்கறே தவிர இட் இஸ் சோ குட். சரி, தெரியாம நான் சாப்பிட்டுடுறேன். So this was another episode where ஒரு ஊர்லயும் வந்து ஒரு சிக்னேச்சர் ரெசிபி அப்படின்றது இருக்கும். நாகைநல்லூர் ரசம் அப்படின்னு பண்ணப்ப எங்க லிஸ்ட்லயே வந்து சிதம்பரம் கொஸ்து நான் ஒன்று பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து கும்பகோணம் கடப்பா நான் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி there are so many different. கும்பகோணம் தஞ்சாவூர்ல there are empty like how you have Karnataka. எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா ஊர்லயுமே இருக்கு. So go ahead, try this recipe. இந்த இதை சொன்ன மாதிரி நீங்க எதான ஒரு கலந்த சாதமோ இல்ல கல் தோசை, இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் வேற என்ன, இன்னைக்கு பாரு நார்த்தங்காய் சாதம் பண்ணிருக்கேன் நானு. ஒரு சக்க நல்ல குழஞ்சிக்கா, கார்ப்ஸ் கம்மியா சாப்பிடணும்னு போது இந்த மாதிரி ஓவரா பண்ணி எடுத்துட்டு வந்தா என்ன பண்றது? Anyway, so we will see you in the next episode of Ammavum Naanum. Bye, take care. Bye.